சரி, கண்ணோட்டத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இது எனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, இந்த சூழல் எனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சு உணரணும். அடுத்தது, யாராவது மனிதர்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். அது எந்த விதமான கான்வர்சேஷனாகவும் இருக்கலாம். சரி, இதை பண்ணுறதுனால நம்மக்கிட்ட என்னவெல்லாம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சூழல் உங்களுக்கு பிடிக்கல, பொருந்தாத சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே பொருந்திக்கிறீங்க. இது ஞானிகள் மகன்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பிரச்சனைன்னு வந்துருச்சுனாலே ஆஹா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீ அப்ரோச் பண்ணு, அந்த பிரச்சனை தான் உனக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, நிறையா வீடியோக்கள்லாம் பார்த்து பிரச்சனை வந்துருச்சா அதை முறியடி, அதை ஓவர் கம் பண்ணு, அதை ஜெயிச்சு காட்டு, இப்படி ஒரு மனப்பான்மையில் நம்ம இருக்கோம். அப்போது முழுவதுமாக அந்த ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள நிறைய நேரங்களில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அப்போது இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம மாற்றும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை, ஒரு மனநிலை நம்மக்கிட்ட உருவாகுது. சொல்லப்போனால் உள்ளுணர்வில் அந்த சூழலை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இது அந்த சூழலை மாற்றக்கூடிய ஒரு வித்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு எதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நமக்கு நிறைய பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரை பார்த்து அவரை பேசணும் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இவர் எனக்கு எதிரி, இவர் எனக்கு நிறைய சிக்கலை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு பேசும் பொழுது நிறைய எதிர்ப்பலைகளை நம்ம உருவாக்கி விடுக்கிறோம். அது அவர் மேலே பட்டு நிறைய எதிர்வினை ஆற்றுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த இடத்துல இவர் எனக்கு உதவி செய்கிறதுக்கே வந்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த மனப்பான்மையில் நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய எண்ணம், சொல், செயல் மூன்றுமே எதிர்ப்பலைகளை உருவாக்காது. அதுக்காக நம்ம ஈஸியாக அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய நேரங்களில் அவர் நமக்கு உதவி தான் செய்ய வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாபெரும் ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த சின்ன கண்ணோட்டத்தை மாற்றும் வழிமுறையை இந்த நொடியிலிருந்து எல்லா சூழல் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய சூழல் எந்த அளவுக்கு மாறுது, அதை எந்த அளவுக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்களே பார்த்து ஒரு சர்ப்ரைஸ் ஆவீங்க.